சிம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? கம்ப்ளைண்ட் சரியாகிவிட்டதா என்று ஒருமுறை செக் செய்து பார்க்கலாம். அவன் தன் பர்ஸை திறந்து சிம் கார்டை கடைக்காரனிடம் கொடுத்தான். சார், இதுல பேலன்ஸ் இல்ல கேட்டோ, ரீசார்ஜ் செய்ய வேண்டும். கடைக்காரன் சொன்னான். இங்கேயே ரீசார்ஜ் செய்ய முடியுமா? அவன் ஆர்வத்துடன் கடைக்காரனிடம் கேட்டான். செய்யலாம் சார். 479க்கு செய்தால் 56 நாட்கள் வேலிடிட்டி உண்டு. தினமும் 1.5 ஜிபி நெட்டும் கிடைக்கும். செய்யட்டுமா சார்? இல்லை, அது வேண்டாம். இந்த நெட் இல்லாமல் அன்லிமிட்டெட் டாக் டைம் மட்டும் உள்ள பிளான் இருந்தால் அது போதும். உண்டு சார், அது குறைவான பணம் போதும், செய்திடலாம். ரீசார்ஜ் செய்து போன் கையில் கிடைத்ததும் அவன் மனைவியை அழைத்தான். ஹலோ, யார்? ஏண்டி, இது நான்டி. நீ என் நம்பரை சேவ் செய்யவில்லையா? ஆஹா, நீங்களா? ஓ, உங்கள் நம்பரை சேவ் செய்து என்ன ஆக போறது? நீங்கள் இந்த வீட்டிலிருந்து வெளியே சென்று எப்போதாவது ஒரு நாள் என்னை போனில் அழைத்து ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? எவ்வளவு தடவை நான் உங்களை அழைத்திருக்கிறேன்? எப்போதாவது நீங்கள் என் போன் காலை அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்களா? பின்னர் ஏன் டெட்டான ஒரு நம்பரை என் போனில் வைப்பது? எல்லாம் சம்மதித்தேண்டி. நீ சொன்னது சரிதான். கொஞ்ச நாள் நான் இன்டர்நெட்டின் மாய உலகில் இருந்தேன். அதனால் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கும் விஷயம் மறந்து போனது. எந்த நேரமும் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்த எனக்கு என் மனைவியின் முகத்தை பார்க்கவோ ஒன்று பேசவோ நேரமில்லை. ஏன்? நான் ஒரு தீவிர சர்க்கரை நோயாளி என்ற விஷயம் கூட மறந்து போனது இல்லையா? எல்லாவற்றுக்கும் காரணம் எனது கட்டுப்பாடற்ற இன்டர்நெட் பயன்பாடுதான் என்று எனக்கு புரிந்தது. அதனால் இனிமேல் போனில நெட் ரீசார்ஜ் செய்ய மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். நீ ஒன்று செய், சீக்கிரம் குளித்து தயாராக இரு. நாம் ஒரு அவுட்டிங் போகலாம். எவ்வளவு நாட்களாகிவிட்டது நாம் ஒன்றாக வெளியே சென்று? அவன் சொல்வதை கேட்டு அவளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. நிஜமா நீங்கள் இது சொல்கிறீங்க? எனக்கு நம்பவே முடியவில்லை. அப்படியென்றால் சீக்கிரம் வாருங்கள், நான் இதோ ரெடி. சந்தோஷத்துடன் அவள் போனை துண்டித்தாள். அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். இதோ, உனக்கு பிடித்தது என்னவோ ஆர்டர் செய்து கொள். காஃபி ஷாப்பில் ஒதுங்கிய மூலையில் மங்கலான வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டு அவன் மெனு கார்டை அவளை நோக்கி நீட்டினான். 2 காஃபியும் 2 ஸ்வீட் பட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், ஒரு காஃபியில் சர்க்கரை நன்றாக இருக்க வேண்டும், சரியா? மெனு கார்டை பார்க்காமலேயே அவள் வெயிட்டரிடம் சொன்னாள். இல்லை சுமி, உனக்கா அதிக இனிப்பு சேர்த்து காஃபி ஆர்டர் செய்ய சொன்னது? வேண்டாம் கெட்டோ, முன்பு நான் இப்படி காபி குடித்ததால் தான் எனக்கு இந்த நிலை வந்தது. அவன் மனைவியை அறிவுறுத்தினான். இனிப்பான காபி உங்களுக்குத்தான். உங்க மெனு எனக்கு தெரிந்ததால் தான் நான் அதை ஆர்டர் செய்தேன். பிறகு நீங்கள் சுகர் பேஷண்ட் என்றெல்லாம் நான் காலையில சொன்னது என் உள்ளே இருந்த கோபத்தினால் தான். அன்றி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியோ என் எதிர்ப்பு பலனளித்ததே, அது போதும். ஆமாம், நீங்கள் நெட் ரீசார்ஜ் செய்யாமல் இருக்க வேண்டாம். ஏனெனில் இது தொழில்நுட்பத்தின் காலம். பண பரிவர்த்தனைக்கோ அல்லது அரசு காரியங்களுக்கோ சொந்த போனில் நெட் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் நெட் ரீசார்ஜ் செய்யாமல் இருக்க வேண்டாம். எல்லாம் தேவைக்கு மட்டுமே என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிகமானால் அமிர்தமும்